السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே நீங்கள் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிறைவான கூலியை தர வேண்டும். இந்த உரைகளிலிருந்து பூரணமான பிரயோசனத்தை தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, முஸ்லிமின் வாழ்வில் தொழுகை என்கிற தலைப்பில் உங்கள் முன்னால் சில செய்திகளை நினைவூட்டுமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரவு வேளையிலே தூர இடங்களிலிருந்தும் இந்த பயான்களை கேட்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக தொழுகையாளிகளால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். மக்கள் வளமையாக ஒன்று கூடுகிற ஒரு இடத்தில் போய் இப்படி ஒரு பயானை வைத்தால் சில நேரங்களில் தொழாதவர்களும் அந்த பயானிலே கலந்து கொள்வார்கள். ஆனால் இதற்கென்று அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த அழைப்பு பள்ளிவாசல்களிலே விடுக்கப்பட்டு அதற்கு பிறகு நடைபெறுகிறது, அங்கே இந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தொழுகையோடு தொடர்பானவர்கள் தான் இதிலே வந்திருப்பார்கள். இருந்தாலும் கூட ஒரு முஸ்லிமின் வாழ்வில் தொழுகை என்கிற இந்த தலைப்பில் பல விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதிலே முதலாவதாக, ஒருவர் முஸ்லிமாக மாறுவதற்கு கலிமா சொல்லி அடுத்ததாக தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பது நாம் எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு அம்சமாகும். ஒருவர் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவருக்கு நாம் கலிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை அவர் ஏற்ற பிறகு இஷா தொழுகை என்பது அவர் மீது கடமையாகிறது. கண்டிப்பாக அவர் இஷா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். தொழுகையை தொழுது கொண்டு பொடுபோக்காக இருக்கிற மக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது கேடு அல்லது அழிவு என்று அல்லாஹ் சொல்கிறான். வயல் என்ற சொல்லுக்கு இப்படி பல அர்த்தங்கள் காணப்படுகின்றன. அப்போ தொழுகையாளிகளுக்கு கேடு, அழிவு, வயல் என்ற நரகம். ஏனென்றால் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகைகளில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப தொழுகையில் தொழுது கொண்டு தொழுகையில் பொடுபோக்காக இருந்தால் அவருக்கு வயல் என்ற நரகம் என்றால், தொழாமல் இருக்கிற ஒருவருடைய நிலையை நாம் இந்த வசனத்தை வைத்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லும் போது மா சலககும் ஃபி சகர், அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டு நரகவாசிகளை பலதரப்பட்ட நரகங்களுக்குள் போடுவார். அந்த நேரத்தில் சக்கர் என்கிற நரகத்தில் கிடக்கிற மக்களை பார்த்து சுவர்க்கவாசிகள் கேட்பார்கள், இந்த சக்கர் என்கிற நரகத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று. அதற்கு அவர்கள் சொல்லுகிற பதிலை பாருங்கள். முதலாவது பதில், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப தொழாமல் இருந்தால் அவர் சக்கர் என்ற நரகத்திற்கு போவார். அதே போல இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்களுக்கு பிறகு ஒரு வழித்தோன்றல் வந்தார்கள். அவர்கள் தொழுகையை வீணடித்தார்கள், மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டார்கள். எனவே அவர்கள் ஃபஸயல்கௌன கய்யா, கய் என்கிற நரகத்திற்கு போவார்கள்.
அப்ப செய்கிற மற்ற பாவங்களுடைய தன்மைக்கு ஏற்ப தொழாதவனுக்கு நரகத்தின் நிலைகளும் மாறுகிறது. வயல் என்ற நரகத்திற்கு தொழுகையிலே பொடுபோக்காக இருந்தா போகிறான். அறவே தொழாமல் இருந்து கொண்டு அவன் மறுமையும் பொய்ப்பிக்கக்கூடியவனாக, ஏழைகளுக்கு உணவு வழங்காதவனாக அவன் இருந்தால் அவன் சக்கர் என்கிற நரகத்திற்கு போகிறான். தொழாமல் இருந்து கொண்டு மன இச்சைக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தால் அவன் கை என்கிற நரகத்திற்கு போகிறான். அப்ப ஏற்கனவே நரகத்தின் தன்மை, நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நரகம் மிக பயங்கரமானதாகும். நரகத்திலே வழங்கப்படக்கூடிய உணவு ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். குர்ஆனும் சொல்லுகிறது. நரகவாசிகளுக்குரிய உணவுகளில் ஒன்று ஜக்கூம் என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஜக்கூம் குத்திரத் ஃபி துன்யா லஅஃப்ஸதத் மஆயிஷஹும் நஊது பில்லாஹ். ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு டிராப், ஒரு துளி இந்த உலகத்திற்கு வந்து விட்டால் இந்த உலகம் அப்படியே நாசமாகிவிடும். ஒரு துளி உலகத்தில், உலகம் என்பது மன்னார் அல்ல, உலகம் என்பது இந்த ஊர் அல்ல, முழு உலகத்திலும் ஒரு துளி போடப்படுமாக இருந்தால் முழு உலகமுமே நாசமாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அதுதான் நரகத்தில் ஒருவனுக்கு உணவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரத்தின் தன்மை. ஜக்கூன் மட்டுமல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அதிலே. அதை பற்றி ஷேக் அவர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அப்போ ஒரு தொழாத ஒருவன் ஜக்கூம் இந்த வயலென்ற நரகத்திற்கு போகிறான். தொழுது கொண்டு பொடுபோக்காக இருக்கிறவன் வயலென்ற நரகத்திற்கு போகிறான். தொழாதவன் கை என்கிற நரகத்திற்கு போகிறான். தொழாதவன் சக்கர் என்கிற நரகத்திற்கு போகிறான் என்றால் தொழுகையினுடைய நிலையை இந்த இடத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு போய் தொழாதவனை பற்றி பேசுவதில் பெரிய அளவு ஃபாய்தா இல்லை என்றால் அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் தொழக்கூடியவர்கள். ஆனால் நம்மிடம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் தொழுகையில் பொடுபோக்கு. இந்த தொழுகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் பொடுபோக்கு என்பது வரவே முடியாது, வரவே கூடாது. இப்ப நான் நிறைய அந்த பள்ளிவாசல்களில் நடத்தக்கூடிய தர்பியா நிகழ்ச்சிகளில் வைத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். உங்களில் எப்போதுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகையை விடாமல் பேணி தொழக்கூடியவர்கள் இருந்தால் கையை தூக்குங்க. பெரும்பாலும் இல்லை. தொழுகையாளிகள் மாஷா அல்லாஹ், தொழுகையாளி பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்கள். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கல்யாணம் ஒன்றுண்டா அன்றைக்கு மகரிப் இல்லை. இப்போ நான் எலெக்ஷன் காலம் வருது. எலெக்ஷன் காலத்தில் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போனீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. மகரிப் புறவு மீட்டிங் நடக்கும். முக்கியமாக தலைவர்கள் எல்லாரும் மகரிப் புறவு தான் வந்து சேருவாங்க. இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போனால் இஷா தொழுகை கிடையாது. அதுல இன்னும் ஒரு ஆச்சரியமான காட்சியை நம்ம உலகத்துல பார்க்கிறோம். என்னென்றால், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி மார்க்க நிகழ்ச்சிகள் பப்ளிக் பிளேசஸ்ல நடக்கும். பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க, ரோட்ல நடத்துவாங்க, கிரவுண்ட்ல நடத்துவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவில் இஷா தொழுகை அந்த இடத்திலே தொழுவிக்கப்படும் என்று சொல்லுவாங்க. இந்த பயான கேட்டுக்கு இருக்கிறவங்கள கொஞ்சம் பேர் இஷா தொழாம போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க ஒர்க்கர்ஸ், வாலண்டியர்ஸாக வந்து நின்று வேலை செய்வாங்க. அவங்க தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணணும், அங்கே தண்ணி எடுக்க விடணும், இங்கால விரிப்புகள் ஏற்பாடு, அப்படி இப்படின்னு தொழுகை முடிஞ்சிடும். அவங்களுக்கு தொழுகை கிடைக்காது. அது பிறகு வந்த மௌலவியை கூட்டிட்டு போகணும், அவரை வழி அனுப்பணும், அன்னிட்டு போய் அவருக்கு இஷா இல்லை. இப்படியாக தொழுகையில் பொடுபோக்கு என்பது நம்மிடத்திலே மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒன்றாகும். நல்ல தொழுகையாளி மாஷா அல்லாஹ் சுபோஹுக்கு முன்சஃபில் தொழுவார். சில நேரம் தஹஜ்ஜத் தொழுகை கூட பேணி தொழக்கூடியவராக இருப்பார். சுன்னத்தான தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார். ஹாஸ்பிட்டலுக்கு போனா தொழுகை இல்லை. வாட்டில் ஹாஸ்பிட்டலில் மருந்து எடுக்க போனாலும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாலும் தொழுகை இல்லை. அப்ப இதைத்தான் தொழுகையில் பொடுபோக்கு என்பது.
தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடவே முடியாது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட முடியாது. மிஸ் ஆகலாம். எப்படி மிஸ் ஆகலாம்? வளமையாக தொழுகிற ஒருவர் தூங்கி விட்டார். வளமையா ஃபஜ்ருக்கு போவார். ஆனால் அவருடைய டயர்ட்னஸ் காரணமாக ஒரு பெரிய பயணம் போய் வந்தார், தூங்கிட்டார். எழும்பி பார்க்கிறார், காலையில 7 மணி. இப்ப இது மிஸ் ஆயிட்டு. இவர் மீது குற்றம் இல்லை, எழும்பின உடனே தொழுதா போதும். இன்னும் ஒருவர் டிராவலிங்ல இருக்கிறார், பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இடையில மகரிபும் இஷாவும் சேர்த்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா பள்ளி கிடைக்கல அவருக்கு. இவர் என்ன நினைச்சிட்டு வர்றாருன்னா, ஊருக்கு போய் வீட்டை போய் நம்ம தொழுவோம் என்று நினைத்து கொண்டு வருகிறார். ஆனா ஊருக்குள்ள போகும்போது அவருடைய வேறு பராக்குகளினால் மறந்து விட்டார். வளமையா தொழக்கூடியவர் மறந்து விட்டார். இவர் மறந்து விட்ட வந்து அதுக்கு பிறகு வீட்டுள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவர் ரிஃப்ரெஷ் ஆகி தூங்கிட்டார். மகரிபும் தொழவில்லை, இஷாவும் தொழவில்லை. இவர் மீதும் குற்றம் இல்லை. என்றால் இவர் மறந்துதான் தொழுகை மிஸ் ஆகியதை தவிர இவர் தொழுகையை விடவில்லை. இவருக்கு ஞாபகம் வந்தால் உடனே தொழுது கொள்ள வேண்டும். ஞாபகம் வராட்டி பிரச்சனையும் இல்லை இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, சூரத்துல் பக்ராவுடைய கடைசியில ஆமனர் ரசூல வருது. ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா அவ் அக்தஅனா, எங்களுடைய இரட்சகனே நாங்கள் மறந்தால் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால், மறந்து போய் ஒன்றை விட்டால் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால் அல்லது விட்டால் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்றது துஆவுல வருது. அல்லாஹ் கற்றுத் தருகிற துஆ. அந்த துஆவை நம்ம ஓதுகிற போது அல்லாஹ் சொல்கிறான், கது ஃபஅல்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் இதை தந்து விட்டேன் உங்களுக்கு. எனவே மறதியாக ஒன்று நடந்தா உங்களுக்கு குற்றம் இல்லை. நோன்பை பிடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறீங்க மறதியா, நோம்போடு மறதியாக சாப்பிடுகிறீர்கள், தொழுது கொண்டிருக்கும் போது நீங்கள் மறதியாக முதலாவது அத்தஹியாத்தில் இருக்கவில்லை, மறதியாக 4 ரக்காத் தொழ வேண்டிய தொழுகையில் 3 ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டீர்கள், பிரச்சனை இல்லை. மறந்தால் நம்ம இது குற்றம் இல்லை. அதே போலதான் தொழுகையை மறந்து போய் விடுபட்டது குற்றம் இல்லை. ஆனால் தொழுகையை விடுவது என்பது ஒரு பாரதூரமான விஷயமாகும். நமக்கு தெரியும், தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து மேராஜில தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் சொல்லி கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அமல்கள்ல சிறந்தது தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் என்று சொல்கிறார்கள். இதை பெண்கள் கவனத்தில் கூடுதலாக கொள்ள வேண்டும். மாஷா அல்லாஹ், தஹஜ்ஜத் தொழுகிற பெண்களும் சில நேரங்களில் வீட்டு வேலைகள் காரணமாக கடைசி நேரத்திற்கு தொழுகையை பிற்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது என்று. அப்ப தொழுகைக்கென்ற ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் கடந்து விட்டால் அடுத்த தொழுகை வந்துவிடும். சுப்ஹானல்லாஹ். மக்ரிபுடைய வக்து கடந்தால் அடுத்தது இஷா. அப்ப அந்த வக்துக்குள் தொழுது முடிக்க வேண்டும். இதனாலதான் ஒரு ஒரு உலமாக்கள் மத்தியில பரவலா பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு, கலா தொழுகை என்பது. நோன்பில கலா இருக்கு, ஆனால் தொழுகையில் கலா இருக்கிறதா இல்லையா? அப்ப நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், தொழுகையில கலா கிடையாது. இப்ப ஒருவர் மக்ரிபும் இஷாவும் வீட்டை போய் தொழுவோம் என்று நினைத்து கொண்டு வீட்டை போனவர் மறந்து விட்டார். மறுநாள் காலையில் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, அல்லது மறுநாள் லுஹருக்கு அவர் பள்ளிக்கு போகிற நேரத்தில் தான் அவருக்கு ஞாபகம் வருகிறது, நான் மக்ரிபும் இஷாவும் தொழவில்லை என்று. இப்ப அந்த நேரத்தில் மக்ரிபையும் இஷாவையும் அவர் தொழ வேண்டும். அப்படி தொழுகிற அந்த தொழுகை கலாவா என்றால் இல்லை, அதுக்கு கலான்னு சொல்றேன். அவர் உரிய டைமில் தொழுத நன்மை அவருக்கு இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். அப்ப இஸ்லாத்தில் கலா தொழுகை ஒன்று இல்லை என்பதை நம்முடைய உலமாக்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அப்ப கலா தொழுகை இல்லை என்கிற சட்டம் பேசுவதற்காக சொல்லித்தரப்படவில்லை.
வக்துக்கு முன்னர் தொழுது முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அந்த மஸ்அலா அங்கே பேசப்படுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகையை விடுவதாக இருந்தால், முஸ்லிம் நாடு ஒன்று இருக்கிறது. முஸ்லிம் நாட்டில் எதிர் நாடுகள் சண்டை செய்ய வருகின்றன. அந்த நேரத்தில் ஒரு இராணுவம் சண்டைக்கு போகும். அந்த இராணுவத்தில் உள்ள இராணுவ வீரர்கள் இருக்கிறார்களே, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலும் தொழ வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லாஹ். வாகனங்களில் இருந்த நிலையில் தொழ வேண்டும் என்று சொல்கிறது. யுத்தம் நடக்கல, ஆனா ஃபீல்ட்ல போய் நிற்கிறார்கள், யுத்தத்திற்காக ரெடியாக எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு தொழுகை முறையை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அவர்கள் சஃப்புகளிலே நிற்பார்கள். முன்னால் ஒரு குரூப் 2 ரக்காத் தொழுவார்கள், பின்னால நிக்கிறவங்க பார்த்துட்டு நிற்பாங்க. இமாம் 4 ரக்காத் தொழுவிப்பார், 4 ரக்காத் தொழுகையை. அப்ப இமாம் 4 ரக்காத் தொழுவிக்கிற போது முன் சஃப்புகளிலே உள்ளவர்கள் 2 ரக்காத்தோட சலாம் கொடுத்துருவாங்க. பின்னால நிற்கிறவர்கள் அது வரைக்கும் அவர்களுக்கு டிஃபென்ஸ், பாதுகாப்புக்கு இருப்பார்கள். அதுக்கு பிறகு பின்னால் உள்ளவர்கள் தொழுவார்கள், முன்னால் தொழுதவர்கள் வந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார்கள். இந்த அளவுக்கு தொழுகையை விடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த ஒரு கட்டத்திலும் விட முடியாது. பிரயாணத்தில் இருக்கிறீர்களா, சேர்த்து தொழுங்க, சுருக்கி தொழுங்க, ஆனா தொழுகை உடையல. ஐசியூல அனுமதிக்கப்பட்டிருக்கிறீர்களா, சேர்த்து தொழுங்க, சுருக்கி தொழுங்க, தொழுகையை விட முடியாது. உடம்பு நின்று தொழ இயலாம இருக்கா, உட்கார்ந்து தொழுங்க. உட்கார்ந்து தொழவும் உங்களால் முடியவில்லையா, படுத்துக்கு தொழுங்க. படுத்துட்டு தொழவும் முடியவில்லையா, கண்ணால சைக்கிள் செய்யுங்க. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐசியூல அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒருவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நம்முடைய கேலஸ் என்னன்னு கேட்டால், ஐசியூவில் இருக்கிற நிறைய பேர் தொழுவதில்லை. என்னென்றால் எனக்கு அந்த வயர் பூட்டியிருக்கிறார்கள், இந்த வயரை பூட்டியிருக்கிறார்கள், கையை அசைக்க முடியாது, காலை தேவையில்லை, ஒது செய்ய தேவையில்லை. ஒது செய்வதாக நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னமல் அமாலு பின்னியாத். மனதால ஒது செய்வதாக நியத்து வைத்துக் கொண்டு, அல்லது தயமம் செய்வதாக நியத்து வைத்துக் கொண்டு அதை நினைப்பது. அதுக்கு பிறகு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுவது, ஓத முடியுமானவைகளை ஓதுவது, செயல்களுக்கு கண்களால் சைக்கினை செய்வது, தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி கட்டத்தில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். சுமார் 1 மாத காலம் கடும் நோய், சாதாரணமான நோய் அல்ல. சில நேரங்களில் தலையை பிடித்துக் கொண்டவர்கள் சத்தமிடுவார்கள், வா ரஸா, என்னுடைய தலை என்று சொல்லுவார்கள். அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக்ரைன் என்று சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருந்தது. மௌத்தாகிற நேரம் அந்த தலைவலி கூடுது. பக்கத்துல தண்ணீர் கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். அந்த தண்ணீரை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தன் மீது ஊற்றிக் கொள்வார்கள். அவ்வளவு உஷ்ணம், காய்ச்சல். அவர்களை அறியாமலே தண்ணீரை ஊற்றுவார்கள். இடையிடையே அவர்கள் சொல்லுவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் வ இன்ன லில் மௌத்தி லசக்கராத். லா இலாஹ இல்லல்லாஹ், மௌத்துக்கு இப்படி ஒரு சக்கராத் நிலை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அப்படி கஷ்டப்படுவார்கள். இருந்தாலும் பள்ளிக்குள்ள போய் அவர்கள் தான் இமாமாக நின்று தொழுவித்து விட்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் முடியல அவர்களால். சஹாபாக்கள் வந்து சொல்லாங்க, யா ரசூலுல்லாஹ், மக்கள் உங்களுக்காக பள்ளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒது செய்து விட்டு எழுந்து நிற்கிறார்கள். முடியவில்லை, விழுந்துட்டாங்க. திரும்ப ட்ரை பண்றாங்க, திரும்ப விழுந்துட்டாங்க. விழுந்தா அப்படி எழும்ப முடியாம அப்படி உட்கார்ந்துட்டாங்க. 3வது தடவை 2 சஹாபாக்களை கூப்பிட்டு அவர்களுடைய தோள்களில் கையை போட்டு கால்கள் இழுபட பள்ளிவாசலுக்கு சென்று உட்கார்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதை சஹீஹான ஹதீஸ்கள்ல நாம் பார்க்கிறோம். இது தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய மிக முக்கியமான அம்சமாகும். நம்ம தொழுகையாளிகளாகிய முஸ்லிம்களாகிய நாம் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற போது கடைசி கட்டத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்கு இமாமத் செய்வதற்காக முன்னால் வருகிறார்கள். அவர்கள் சஃப்புகளை ஒழுங்குபடுத்தி
இமாமாக நின்று தொழுவிக்க கையை தூக்குகிறார்கள். பின்னால் ஒருவன் சரமாரியாக அவர்களுடைய முதுகிலே 2 பக்கமும் கூரிய ஒரு கத்தியினால் குத்தி விடுகிறார். 6-7 தடவைகள் தொடர்ச்சியாக முதுகிலே குத்தப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழப்போகிறார்கள். பின்னால நின்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய கையை பிடிச்சு முன்னால தள்ளிவிட்டார் இமாமத் செய்யறதுக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பவும் சொல்லுவாங்க, லி எலினி மின்கும் உலுன் நுஹா, இந்த இமாமாக நான் நிற்கும் போது எனக்கு பின்னால நிற்பவர் விபரம் உள்ளவர் நிற்கட்டும் என்று சொன்னார்கள். அதையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர் போய் சின்ன பிள்ளைகளும் கூட இமாமுக்கு பின்னால இடம் பிடிப்பாங்க. அறவே ஓத முடியாதவர்களும் போய் இடம் பிடிப்பாங்க. ஓத முடிந்த விபரம் உள்ளவர்கள் தூரத்துல போய் நின்றுவாங்க. விபரம் உள்ளவர்கள் இமாமுக்கு பின்னால் நிற்க வேண்டும். அது சுன்னா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னதை வைத்துத்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பின்னால அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிற்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குத்தப்பட்டதும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னால இழுத்துட்டு மயங்கிட்டாங்க. சஹாபாக்கள் தூக்கிட்டு போய் சிகிச்சை செய்யப்படுகிறது. மயக்கம். நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழிக்கிறானா உடம்பிலிருந்து ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிங்க. நீண்ட நேரமாக உடம்பிலிருந்து ரத்தம் ஓடுகிறது. 6-7 தடவைகள் முதுகிலே குத்தப்பட்டிருக்கிறது. இவர் அமீருல் முஃமினீன் ஜனாதிபதி கண் விழிக்கிறார். இப்படி கண்ணை முழிச்சு பார்க்கிறார். என்ன சொல்லணும், என்ன கேட்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் பக்கத்தில் நின்று இவர் கண் முழிச்ச உடனே என்ன சொன்னார் தெரியுமா? அமீருல் முஃமினீனே, நீங்கள் இன்னும் ஃபஜ்ர் தொழவில்லை என்றார். சுப்ஹானல்லாஹ். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் படுற கஷ்டம் என்ன, இப்போ போய் தொழுகையை பற்றி அவர் பேசிக் கொண்டிருக்கா என்று கேட்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே கேட்டார்கள், எனக்கு பின்னால் இருந்தவர்கள் தொழுது விட்டார்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னதும் தயம்மம் செய்து கொண்டு உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் உட்கார்ந்து தொழுது விட்டு சொன்னார்கள், லா ஹவ்வ ஃபில் இஸ்லாமி லிமன் தரக்க ஸலா, தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லை என்றார்கள். இங்கே தொழுகையாளிகளாக வருகை தந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோருக்கும் பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு என்று கேட்டால், நம்முடைய வீட்டில் இன்னும் தொழாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள். பெண்களே, இங்கே வருகை தந்திருக்கிற பெண்கள், சில பெண்களுடைய கணவன்மார் 5 நேரம் தொழுவதில்லை. உங்களுடைய சில பிள்ளைகள் தொழுவதே இல்லை. சில பெண் பிள்ளைகள் கூட தொழாமல் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இந்த மெசேஜை நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் இந்த இஜ்திமா வெற்றி அடைந்திருக்கிறது. சும்மா வந்தோம், நல்ல பயான், மாஷா அல்லாஹ். நரகத்தை பற்றி ஷேக் அப்துல் வதூத் ஜிஃப்ரி அவர்கள் அழகாக அருமையாக பேசினார்கள். வாலிபர்களை பற்றி ஷேக் இத்ரிஸ் அவர்கள் அழகாக பேசினார்கள். ரமீஸ் மூலை அவர்கள் பேசினார்கள். முபாரக் மதனி பேசினார். நல்ல ஏற்பாடு, மாஷா அல்லாஹ், இது திரும்பவும் செய்யப்பட வேண்டும். இப்படி பேசிட்டு போறதுல ஃபாயிதா இல்லை. பேசப்பட்ட விஷயங்கள் நம்மில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். முடிவெடுக்கணும். இது பிறகு நான் என்னுடைய லைஃபில் எவ்வளவு வருத்தம் வந்தாலும், யா அல்லாஹ், நான் தொழுகையை விட மாட்டேன். அப்படி விடாமல் நான் தொழுவதற்கு நீ எனக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அது பிரயாணத்தில் இருந்தாலும் தொழுவேன், வீட்டை கல்யாணம், எனக்கு கல்யாணம் என்றாலும் அன்றைக்கு நான் தொழுவேன். நிறைய பேர் மணமகள் மணமகன் தொழுவதில்லை. கல்யாண வீட்டில் இருக்கிற அந்த மணமகனுடைய உறவினர்கள், தாய் தந்தை தொழுவதில்லை பெரும்பாலும், இல்லாமன் ரஹிம ரப்பி. அதையும் தாண்டி அந்த தொழுகையை புரிந்து பக்தியோடு தொழுகிற ஆண்களும் பெண்களும் என்றும் இருக்கிறார். எவ்வளவு கஷ்டம் என்றாலும் சரி. சில நேரம் பயணம் போகிறோம், ஒரு ஷேக்கிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார். சவுதி அரேபியாவிலே இருக்கக்கூடிய ஒரு ஷேக்கிடம் ஒருவர் கேள்வி கேட்கிறார். ஷேக் அவர்களே, நாங்கள் பிரயாணம் போகிறோம், ஏர்போர்ட்டிலே தொழுகைக்கான பிரேயர் ரூம் இல்லை, பள்ளிவாசல் இல்லை. ஆனால் அந்த இடத்துல தொலை எங்களுக்கு சங்கடமாகவும் வெக்கமாகவும் இருக்கின்ற பலரும் வருகிறார்கள். முஸ்லிம் நாடு கிடையாது.
என்ன செய்து கொள்வது என்று கேட்கும்போது அந்த ஷேக் ஆச்சரியத்தோடு அவர்களுக்கு பதில் அளிக்கிறார். அதே ஏர்போர்ட்டிலே நீங்கள் பார்க்கிறீர்கள், சிலர் ஸ்மோக் பண்ணுகிறார்கள் வெட்கம் இல்லாமல். ஸ்மோக் பண்றது, புகைப்பது ஹராம். அதை வெட்கம் இல்லாம செய்கிறார்கள். அதிகமான பெண்களை நீங்கள் பார்க்கிறீர்கள், அவுரத்தை வெளியே காட்டிக்கொண்டு திரிகிறார்கள், தொடையை காட்டிக்கொண்டு, காலை காட்டிக்கொண்டு, தலையை திறந்து கொண்டு போகிறார்கள். அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதையும் தாண்டி நீங்கள் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு போனால் கணவனும் மனைவியும் அல்லது ஜாகிலியத்தான உறவுகள் வைத்திருக்கக்கூடிய பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏர்போர்ட்டிலே சந்தித்து அவர்கள் முத்தங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு வெட்கம் இல்லை. இப்படி பாவங்கள் செய்வதற்கு அந்த இடத்திலே வெட்கப்படாத எத்தனையோ பேர் இருக்கும் போது, நீ ஒரு முஸ்லிமாக இருந்து கொண்டு உன்னுடைய ரப்பை தொழுவதற்கு நீ எப்படி வெட்கப்படுவாய் என்று அவர் ஆச்சரியத்தோடு கேட்கிறார். நம்மனதுக்கு வெட்கப்பட வேண்டும். நாங்களும் அனுபவித்திருக்கிறோம். சில பிளைட்டுகளில் போகும்போது தொழுகைக்கு நாங்கள் தொழ வேண்டும் என்று கேட்டால் சில நான் முஸ்லிம், முஸ்லிம் அல்லாத ஏர் ஹோஸ்டஸ் நமக்கு தொழுகைக்கு ஏற்பாடு செய்து தருவார்கள். நம்மளாகவே வெக்கம் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல ஒரு அரசியல் மீட்டிங் நடக்கிறது. கொஞ்சம் பேர் ஒரு சைட்ல போக வேண்டியது, தண்ணி இருந்தா ஒழு செய்ய வேண்டியது, ஜமாத்தை ஸ்டார்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க, நமக்கு நன்மை கிடைக்கும். இது அந்த இடத்துல நம்ம தொழுவதா என்று யோசிச்சுட்டு இருப்போம். கடைசியில தொழுகை இல்லாமல் போகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலமாக்கள் தொழுகையை வேண்டும் என்று விடுகிறவன் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார். தொழுகையை வேண்டும் என்று விடுகிறவன் காஃபிர் என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார். காஃபிர் என்று சொன்னா என்ன மீனிங்? அவன் தொழுவதில்லை, காஃபிர். எனவே அவனுடைய மனைவி தொழக்கூடியவளாக இருந்தால் அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழ முடியாது. சின்ன விஷயம் இல்லை இது. மனைவி தொழுகிறாள், கணவன் தொழுவதில்லை, வேண்டும் என்று தொழுகையை விடக்கூடிய கணவனாக இருக்கிறார். எனவே இவர்கள் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக வாழ முடியாது. காலிக்கோட்டுக்கு போக தேவையில்லை, ஃபஸ்ஹ் செய்ய தேவையில்லை. இவர்களுடைய நிக்காஹ் பாத்தில். இது நான் சொல்லல, உலமாக்கள், குறிப்பாக ஷேக் பின் பாஸ், ஷேக் உசைமீன் ரஹிமஹுமுல்லா போன்ற உலமாக்கள் இந்த ஃபத்வாவை கொடுத்திருக்கிறார்கள். இது வேண்டும் என்று தொழுகையை விடுகிறவன். பொடுபோக்காக தொழுகையை விடுகிறவனை பொறுத்தவரையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள் பொடுபோக்காக விடுகிறவன் தௌபா செய்ய வேண்டும், அவனுடைய நிலை ஆபத்தானது என்று சொல். விதிவிலக்கானவர்கள் இருப்பீர்கள், அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்து கொள்ளுங்கள். தொழக்கூடிய நிறைய பேருக்கு தொழுக டென்ஷன். அதை எப்படி நம்ம சொல்றோம்? தொழுகையில் சில நேரங்களில் வசனங்கள் அளவுக்கு ஓதலாம். இப்ப சில நேரம் எழும்பிட்டு கஷ்டப்பட்டு சுபோவுக்கு வந்து அந்த இமாம் கொஞ்சம் நீளமா தொழுவிச்சுட்டா அந்த இடத்திலே நிறைய பேர் குழம்புறாங்க. அல்லது நிர்வாகிகளிடம் வந்திருந்து இவரை மாத்துங்கள், அடி இவருக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா தொழுகையில் அந்த ராஹத்தில். இன்னும் ஒரு பக்கம் என்ன பார்க்கிறோம் என்றால், இப்ப நோமலா தொழக்கூடிய தொழுகை ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஃபன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் என்று ஓதுற கூட்டு துவா இல்ல. ஆனால் தொழுது முடிந்ததும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇதா குதியத்திஸ் ஸலாஹ் ஃபத்குருல்லாஹ். தொழுது முடிந்தால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய திக்ர்களை கற்றுத் தருகிறார்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் என்று நிறைய விஷயங்களை, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், ஆயத்துல் குர்சி. ஆனால் நம்ம இடத்துல இருந்து, அது மட்டுமல்ல அன்புள்ள சகோதர சகோதரிகள், தொழுத இடத்துல ஆண்களும் தான் பெண்களும் தான் தொழுது அதே இடத்துல உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்தால் மலக்கு ஒருவர் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்பாராம், அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு, அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு. யா அல்லாஹ், இவருக்கு மன்னிப்பு வழங்கு, இவருக்கு மன்னிப்பு வழங்கு, இவருக்கு மன்னிப்பு வழங்கு. நம்ம எழும்பும் வரைக்கும் அவர் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஒரு சான்ஸ். ஆனால் அந்த 5 நிமிடங்கள்
தொழுகையில் நிற்பது என்பது கஷ்டமா இருக்குது. தக்பீரை கட்டுறார், அங்க சொறிகிறார், இங்க சொறிகிறார், மேல பார்க்கிறார், மணிக்கூட்ட பார்க்கிறார், கையை பார்க்கிறார், அடுத்தவன் காலை பார்க்கிறார், முன்னால போட்டிருக்கவன் என்ன கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறான் என்று பார்க்கிறார். வெளியே வந்தது பூரா அவருக்கு பிரச்சனை, அவர தொழுகை இல்லை. ஷேக் இப்படி ஒரு டிஷர்ட் உருவம் போட்டு தொழுதான், போட்டுட்டு தொழலாமா இல்லையா? இவர் சுஜூது செய்கிற இடத்தை பார்க்க சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீ சுஜூது செய்கிற இடத்தை பார்த்தா முன்னால் உள்ளவன் என்ன உடுத்துக்கிருந்தா உனக்கு என்ன தெரியும்? அப்ப தொழக்கூடிய நிறைய பேருக்கு, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகை ஒரு டென்ஷன் ஆகுது. ஆனால் தொழுகை டென்ஷன் இல்லை. தொழுகை உண்மையிலேயே சரியா தொழுதா அந்த தொழுகை பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன். இந்த கவுன்சிலிங், டேப்லெட், சைக்காட்ரிஸ்ட், சைக்கோதெரப்பி, எத்தனையோ வழிகள் கண்டுபிடிக்கப்பட்டு, பிசினஸுக்காக கண்டுபிடிக்கப்பட்டு மக்கள் அங்க கூட்டம் கூட்டமா போய் காசு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தொழுகையில் இருக்கிற அந்த ரிலாக்ஸேஷன் இருக்கிறது ஒரு ஒன்றிலேயும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு போன வரலாறு நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பத்ருக்கு போனது யுத்தம் செய்யறதுக்கு இல்லை. அல்லாஹுடைய ஒரு அனுமதி கிடைத்தது. ஷாமிலிருந்து வரக்கூடிய அபூ சுஃபியான், பிறகு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் முஸ்லீம் இல்லவர். அவருடைய ஒரு வியாபார கூட்டம் ஷாமிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. துரத்தப்பட்டதனால் அல்லாஹ் ஒரு பெர்மிஷன் கொடுக்கிறான். என்னென்றால் அவங்கள மறைச்சு அவங்க கொண்டாட சாமான நீங்க பறிமுதல் செய்யலாம், அது உங்களுக்கு ஹலால். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த பர்பஸ்ல பத்ருக்கு வராங்க. அந்த ரோட்டை தான் க்ரோஸ் பண்ணணுமா. அந்த இடத்துல வரும்போது அபூ சுஃபியானுக்கு மெசேஜ் கிடைச்சிட்டு, இப்படி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து நிற்கிறாங்க. 300 சொச்சம் பேரோட தான் வந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். 313, 16, 19 பல ரிவாயத்துகள் வருது. 310க்கு கொஞ்சம் கூட. ஆயுதங்கள்னு ஒன்றும் இல்லை. வளமையா அரபிகள் அந்த காலத்துல கையில் ஒரு வாள் வச்சிருப்பாங்க, அப்படி ஒரு வாளோட தான் வராங்க. ஆனால் அபூ சுஃபியான் வேகமாக இயங்கியதனால் மக்காவுக்கு மெசேஜ் போய், மக்காபுல அபூ ஜஹல் உட்பட பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் ரெடியாகி பெரிய ஒரு யுத்தத்திற்காக தபூக்கு வந்து இறங்கிட்டாங்க. இப்ப சிச்சுவேஷனை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 1000ற்கு மேற்பட்ட முழு ஏற்பாடுகளோடு வந்திருக்கிறார்கள். இந்த 310 பேரோட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கிறார்கள். என்ன செய்கிறார்? முதல்ல பாருங்க, மஷூரா ஒன்று செய்யறாங்க. சஹாபாக்கள் அப்படி 300 சொச்சம் பேரை உட்கார வச்சுட்டு, இப்போ குறைஷியர்கள் பெரிய ஒரு படையோட வந்திருக்கிறாங்க, நம்ம என்ன செய்யறோம்? இந்த மஷூரா செய்வதே நமக்கு என்னத்தை காட்டுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு டென்ஷன் உண்டு வந்துட்டு. அப்ப அதுல முஹாஜிர் சஹாபாக்கள் இருந்தவங்க எழுப்பி சொல்றாங்க, ரசூலல்லாஹ் நம்ம போராடுவோம், என்ன பிரச்சனை? அல்லாஹ் இருக்கான், போராடுவோம் வாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப மஷூரா கேட்கிறாங்க. அபூபக்கர் எழுப்பி சொல்றார், உமர் எழுப்பி சொல்றார் ரலியல்லாஹு அன்ஹும். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மனிதர்களே எனக்கு மஷூரா சொல்லுங்க சொல்லுங்க திரும்ப திரும்ப கேட்கும் போதுதான் ஒரு விவேகமான அன்சாரி சஹாபி புரிந்து கொண்டு எழும்பினார். யா ரசூலல்லாஹ், திரும்ப திரும்ப நீங்கள் கேட்பதை பார்த்தால் அன்சாரிகளுடைய நிலைப்பாட்டை அறிய விரும்புகிறீர்கள். அல்லாஹுடைய தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பனு இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், இத்ஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாஹுனா, ஃபிரௌனோடு போராடுங்கள், நாங்க இங்க பார்த்துக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். நீங்களும் உங்களுடைய ரப்பும் போராடுங்கள், உங்களோடு சேர்ந்து நாங்களும் போராடுகிறோம். அல்லாஹுடைய தூதரே, இந்த செங்கடலிலே நீங்கள் இறங்கினாலும் அல்லது எங்களை இறங்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அதுக்கு பிறகுதான் யுத்தம் செய்கிற அந்த முடிவுக்கு அல்லாஹுடைய தூதர் வந்தார். இதுவும் இல்லை பாயிண்ட். யுத்தத்திற்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹுடைய தூதர் செஞ்சுட்டு விடிஞ்சா யுத்தம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த காலத்துல மாதிரி ஒளிச்சுக்கிருந்து பங்கருக்குள்ள இருந்து ஃபயர் பண்ற சிஸ்டம் கிடையாது. முன்னணி எதிரணி, முன்னுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ். ஒரு ஆள் வருவார் களத்துக்கு, இங்க இருந்து ஒரு வருவார், 2 பேரும் ஃபைட், இப்படித்தான் நடக்கும். இப்ப இந்த மனநிலை
இப்ப சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்க எல்லாம் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு, சுப்ஹானல்லாஹ், ஒரு லீடர், ஒரு சமூக தலைவர், ஒரு தூதர், அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருடைய அந்த பொறுப்புணர்வை பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை திரையாக சுத்ராவாக ஆக்கி கொண்டு அந்த இடத்தில் வந்து நின்று தொழுகிறார்கள். தொழுது கொண்டு அவர்கள் துஆ கேட்கிறார்கள். துஆ கேட்கும் போது உணர்ச்சி வசப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய தோளில் கிடந்த துண்டு கீழே விழுகிறது. அதை கூட அவர்கள் ஃபீல் பண்ணாமல் உணர்ச்சியோடு துஆ கேட்கிறார்கள். எப்படி துஆ? அல்லாஹும்ம இன் துஹ்லக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி அபதா. யா அல்லாஹ், இந்த சிறிய கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் என்று அழுகிறார்கள். திடீர்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண் விழித்து இந்த காட்சியை ஒரு சஹாபி அப்படி பார்த்துட்டு இருக்கார். இப்னு அப்பாஸ்ல நான் நினைக்கிறேன், அவர் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கிறார். அவர் தான் ரிவாயத் செய்கிறார். இதை திடீரென கண் விழித்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டு வருகிறார்கள். வந்து கீழே கிடந்த அந்த துண்டை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எடுத்து ரசூலுல்லாஹ்வோட தோள்ல போட்டுட்டு சொன்னார்கள், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வோட தூதரே போதும், உங்களுடைய ரப் உங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றுவான் என்று சொன்னார்கள். இங்கே எதை பார்க்கிறோம் என்றால், தொழுகையில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கிறது என்பதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுதார்கள். அப்ப நமக்கு பிரச்சனை வந்தால், இப்ப சில ஆண்களை பார்க்கிறோம், பிரச்சனை வந்தா ட்ரக்ஸுக்கு போறாங்க. பிரச்சனை, நம்ம வாழக்கூடிய இந்த காலம் பிரச்சனையான காலம், எல்லாம் வளர்ச்சி தான். சுப்ஹானல்லாஹ், உங்களுக்கு தெரியும், இப்போ மன்னார் என்று எடுத்தால் 90களுக்கு முதல் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? கரண்ட் இருக்கவில்லை பெரும்பாலான இடங்களில். சைக்கிள் போக்குவரத்து, மாட்டு வண்டி போக்குவரத்து, வீடுகளிலே நம்முடைய சமையல் நிலைகள், இறைச்சாக்கிறண்டா வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கும், அல்லது கோழிண்டா வாரத்தில் ஒரு நாள் தான் இருக்கும். பெருநாளைக்கு, நோன்பு பெருநாளைக்கு எடுக்கிற உடுப்பை தான் ஹஜ்ஜு பெருநாளைக்கு யூஸ் பண்ணினோம். இது மன்னாருக்கு மட்டுமல்ல, இலங்கை முழுக்க தான் சிஸ்டம். நான் சில நேரங்களில் தமிழ்நாட்டில் உள்ள சகோதரர்களோடு இந்த நிலைமைகளை பேசி கொண்டிருக்கும் போது அவர்கள் சொல்லுவார்கள், ஷேக், எங்களோட ஊர்லேயும் இதே முறை தான் இருந்துச்சு. எங்கள்கிட்ட மண்ணெண்ணெய் விளக்கு தான் யூஸ் பண்ணோம், சைக்கிளில் தான் போனோம், மாட்டு வண்டி தான் யூஸ் பண்ணினோம். அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் கவுன்சிலிங்கும் தெரியாது, சைக்காட்ரிஸ்டும் தெரியாது, டெப்லெட்டும் தெரியாது, சந்தோஷமா இருந்தோம். இப்ப காசு, மகன் யூஎஸ், அதை சொல்லக்குள்ள அமெரிக்கான்னு கூட சொல்றதுல அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. மகன் யூஎஸ்ல, மகன் யூகேல, மகன் யூஏஇல, இப்படின்னு சொல்றோம். காசு நிறைய இருக்கு, நிம்மதி இல்லை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், என்னண்டே விளங்குது இல்லை நமக்கு. ரோட்ல நல்லா பழகிட்டு போனவர் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டு பைக்கை முறுக்கிட்டு போறார். நம்ம பிறகு போய் சலான் சொன்ன, நீங்க சலான் சொன்னீங்களா? நான் அவதான் நிக்கல. அப்படி டென்ஷன். வளர்ச்சி கூட இங்கே நெருக்கடி கூடி இருக்கிறது. இந்த காலத்தில் என்ன நடக்குது என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிறைய கவுன்சிலிங். இப்ப நம்மளும் ஒரு கவுன்சிலர் என்ற வகையில தெரியும். இது ஒரு, நான் எங்களுடைய ஷேக்மாரோட நான் எப்பவும் பேசி, இதை தனி தொழிலா செஞ்சா பிட்டிய கோடீஸ்வரன் ஆகலாம். கோளுக்கு மேல கோள் வரும். கணவன் மனைவி பிரச்சனை, எனக்கு கல்வியில பிரச்சனை, என்னுடைய மனைவியில பிரச்சனை, தூக்கம் வருவதில்லை, சந்தோஷமா இருக்க முடியுதில்லை என்று சொல்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அழகான ஒரு மருந்து தான் இந்த தொழுகை. ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னென்றால், இந்த தொழுகையை ரூஹானியத்தோடு, உயிரோட்டத்தோடு தொழக்கூடியவர்களாக நாம் மாறவில்லை. ட்ரெடிஷனலா தொழுறோம், பாரம்பரியம். தொழணுமே. இப்ப சில பயான் கேட்டிருப்போம். இப்ப கபருடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிற நேரத்தில், மஹ்ஷரை பற்றி சொல்கிற நேரத்தில், தொழாதவனுடைய நிலை அப்படின்னு பயத்துல வந்து சொல்றேன். பயந்து தொழப்படா சகோதரர்களே. எந்த ஒரு இபாதத்தையும் அல்லாஹ்க்கு பயந்து மட்டும் தொழுதால் அவன் ஜிந்திக் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள்.
ஒரு இபாதத்தை செய்கிற போது 3 விஷயங்கள் அங்கே இருக்க வேண்டும். நல்லதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த இபாதத்தை செய்கிற போதும் அந்த இபாதத்திற்குள் 3 விஷயங்கள் இருக்க வேண்டும். நன்றாக கிரகித்துக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது விஷயம் மஹப்பா, இரண்டாவது விஷயம் ஹவுஃப், மூன்று மஹப்பா, ஹவுஃப், ரஜா. மஹப்பான்னா தெரியும் நமக்கு, மஹப்பத் நம்ம சொல்றது நேசம். ஹவுஃப் என்றால் பயம், ரஜா என்றால் ஆதரவு. இந்த 3 அடிப்படைகளையும் உள்ளடக்கியதாகத்தான் இபாதத் அமைய வேண்டும். அப்பதான் அந்த இபாதத் டேஸ்டா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ரூஹானியத்தா இருக்கும். என்னது மஹப்பத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் மீது உள்ள மஹப்பத்தால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வை நம்ம நேசிக்க வேண்டும். நமக்கெல்லாம் பேசப்படுவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசம் தான் பேசப்படுகிறது. நம்ம பயான் என்று கேட்டால் ஒரு பக்கம் என்னத்தை கேட்போம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நாம் நேசிக்க வேண்டும் என்ற பயான் கேட்போம். அல்லாஹ் பத்தி பேசின சைக்காலஜிக்கலாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவன் ஒருவருக்கு பயப்படுகிறான். உங்களோட வீட்டிலையும் பாக்குறீங்க, சில நேரம் சில வாப்பமார் வீட்டுல போலீஸ்காரன் இருப்பாங்க. இருந்த பிள்ளைகளுக்கு வாப்பாவோட பயம். இப்ப இந்த பிள்ளைகள் வாப்பாவோட பேசுமா தூரமாகுமா? எப்படி இருப்பான்? சும்மா தேவையில்லாத ஒரு கேள்விதானது, எதுக்கும் புரிய வைக்கிறதுக்கு. அல்லாண்டா அப்படி பயங்கரமா இருப்பான், ஒரு தலைப்பா கட்டிக்கு இருப்பான், அவனுக்கு பெரிய நாக்கு இருக்கும், பெரிய மீசரி, இப்படி எல்லாம் பிள்ளைகள் சொல்லும். என்ன, நம்ம கொடுத்ததெல்லாம் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வை பயப்படுங்கள் 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 என்று மட்டும்தான் சொன்னோமே தவிர, تجارتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கணவன் மனைவி, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய வியாபாரம், நீங்கள் விரும்பி குடியிருக்கக்கூடிய உங்களுடைய வீடு, கொஞ்சம் லிஸ்ட்டை திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்க. பெற்றோர், பிள்ளைகள், உடன்பிறப்புகள், கணவன் மனைவி, குடும்பம், பொருளாதாரம், பிஸ்னஸ், வீடு. நம்மளோட லைஃப் இதுதானே. உலகத்தில் என்னத்துக்கு வாழ்றோம்? உலகம் தான். சுத்தி சுத்தி நீங்க பார்த்த இதை தவிர ஒரு ஆன்சர் வராது. எதற்காக நான் வாழுகிறேன்? சித்த நிலையில் ஒருவன் அல்லாஹுவை வணங்க வேண்டும். அது ஒரு தனி தலைப்பு. அதை பேச ஆரம்பிச்சோம் என்றால் அது முடியாது. அல்லாஹ்வை நேசிக்கும். சுப்ஹானல்லாஹ். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகள் ஏராளம் ஏராளம். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் இந்த நிஅமத்துகளை இழந்து நிற்கிற மக்கள் பலரை நாம் பார்க்கிறோம். இவ்வளவு நிஅமத்தை தந்த அந்த அல்லாஹ், அது மட்டுமல்ல, அவன் படைச்சது என்னத்துக்குன்னா அவனை வணங்குறதுக்கு என்று படைச்சு அதுக்கு தேவையான எல்லாத்தையும் நமக்கு தந்து, பூமியில் உள்ள எல்லாவற்றையும் நமக்கென்றே அவன் படைத்து எல்லாம் செஞ்சுட்டு ரசூல்மார்களை அனுப்பி, இறுதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி, அதுக்கு பிறகு அவர்களுடைய பொறுப்பை, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிற, எத்தி வைக்கிற பொறுப்பை உலமாக்களிடம் படைத்து, தாயிகள் என்று வந்து எல்லாம் சொல்லி தந்ததுக்கு பிறகும் நம்ம என்ன செய்யறோம்? அந்த ரப்புக்கு மாறு செய்யறோம். ஒரு பாவமா? இல்ல, கோடிக்கணக்கான பாவங்கள் செய்கிறோம். சில நேரம் முழு லைஃபே பாவம் தான். தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஹஜ் இல்ல, பொய், புறம், கோள், அவதூறு, அடுத்தவர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை. கணவனை கொடுக்கிற உரிமை இல்லை, மனைவி கொடுக்கிற உரிமை இல்லை, பெற்றோருக்குரிய உரிமையை கொடுக்கறதில்லை, பிள்ளைகளுக்குரிய உரிமை இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் உரிமை இல்லை, வேலைக்காரனுக்குரிய உரிமை இல்லை. வாக்கு மீறுறது, ஏமாத்துறது, பதுக்குறது, மோசடி செய்யறது என்று லைஃபே பாவம். விபச்சாரம், மதுபானம், சூதாட்டம், கொள்ளை, அப்படி சொல்லிக்கொண்டே போலாம். அவர லைஃப்ல எல்லாம் இருக்கும்.
இப்படி இருந்தாலும் சுப்ஹானல்லாஹ், இரக்கமுள்ள அந்த ரஹ்மான் நபியை பார்த்து சொல்கிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். நபி, இந்த மக்களிடம் சொல்லுங்கள், இப்படி நான் பட்டியலிட்டது போல இதை விட கூட பாவம் செய்தேன், வாழ்க்கையை பாவம் என்று மாறி தனக்குத்தானே அநீதி இழைத்துக் கொண்டு என்னுடைய அடியானே, அல்லாஹுடைய ரஹ்மத்தில், அல்லாஹுடைய அன்பில், அல்லாஹுடைய கருணையில், அல்லாஹுடைய இரக்கத்தில் நீ நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிருத் துனூப ஜமீஆ. அல்லாஹு அக்பர். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். இந்த அல்லாஹ்வை நேசிக்காம எப்படி? முதலில் அல்லாஹுடைய நேசத்தோடு அந்த வணக்கம் செய்யப்பட வேண்டும். இதான் மஹப்பா. இரண்டாவது ஹவுஃப், அல்லாஹ்க்கு பயந்த நிலையில் அந்த வணக்கம் செய்யப்படும். இரண்டாவது தான் ஹவுஃப். நான் தொலாட்டி நரகத்தில் தூக்கி போட்டுருவான், கையில போடுவான், சக்கரில் போடுவான், அல்லது வயல்ல என்ன போடுவான் என்கிற பயத்தோடு செய்ய வேண்டும். மூன்றாவது ரஜா, நான் இந்த இபாதத்தை அல்லாஹுக்காக செய்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கம் தருவான், அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை கண்ணியமாக வைப்பான், அல்லாஹ் என்னை நிம்மதியாக வைப்பான் என்கிற அந்த ரஜா. ரஜா என்றால் ஆதரவு, ஹோப். அந்த நிலையில் வணக்கம் செய்யப்படும். ஒரு வணக்கத்தை செய்யும் போது இந்த மூன்றும் கம்பல்சரி: மஹப்பா, ஹவுஃப், ரஜா. இந்த நிலையில் தான் நம்முடைய வணக்கம் இடம்பெற வேண்டும். அப்ப தொழுகையும் அப்படித்தான் வரணும். என்ன பண்ற நம்ம தொழுகை? சிலர் பயந்து போய் தொழுறார்கள், சிலர் பாரம்பரியமா தொழுது பழக்க தோஷத்துல தொழுறார்கள். அதனால என்ன செய்வாங்கன்னு சொன்னா, தொலை வந்தால் சோம்பேறிகளாக வாரது. தொழுகையில சோம்பேறி ஃப்ரெஷ்ஷா வெளியே பேசிட்டு நிக்கிறார். சுப்ஹானல்லாஹ், நம்ம பாக்குறோம். பள்ளிவாசல் என்ட்ரன்ஸ்ல பேசிட்டு நிப்பார், நல்ல சுருஜ் ஜோக் அடிச்சு சிரிச்சு அப்படி பேசிட்டு நிப்பார். இக்காம சொல்லும். பள்ளிக்குள்ள போவார், தக்பீர் கட்டுவார், ஒரு 2 நிமிஷத்துல கொட்டாவி, புறம் கொஞ்சம் தலையை சொறிவார். அங்க மத்த காலில் நிற்பார், ஒரு காலில் நிற்பார், அங்க பார்ப்பார். வானத்தை பார்க்கறது ஹராம் தொழுகையில. அவரை பார்வை அங்கும் இங்கும் அலைந்து திரியும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஷைத்தான் உன்னுடைய பார்வையை திருடுகிறான். தொழுகையில நின்ற ஸ்டடி, உன்னுடைய பார்வை ஸ்ட்ரைட்டா ஒரு இடத்துல இருக்கணும். இது அங்க பார்க்கிறது என்னென்றால் தொழுகையில சோம்பேறித்தனம். இது முனாஃபிக்குகளுடைய நிலை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தொழுகையில் கண்குளிர்ச்சி இருக்கிறது, தொழுகையில் ராஹத் இருக்கிறது, தொழுகையில் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கிறது. இது நான் சொல்லல, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அப்ப ஏன் எனக்கு அது கிடைக்கவில்லை? கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். இப்ப நான் சொல்றேன், தொழுகையாளிகளே, இந்த அம்சங்கள் உங்களுக்கு தொழுகையில் கிடைக்கவில்லை என்றால் ஏன் என்று கேளுங்கள். எனக்கே நிம்மதி இல்லை. ஏன் தொழுகை கண்குளிர்ச்சியாகவில்லை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் இரவு தொழுகை தொழுவார்கள். சுப்ஹானல்லாஹ், ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சகோதர சகோதரிகளே, ஓதிட்டே இருப்பாங்க. எப்படி ஓதுவாங்கன்ற ஒரு நபி தோழர் சொல்கிறார், ஒரு நாள் இரவு தொழுகை தஹஜ்ஜத்துல தக்பீர் கட்டிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு சூரத்துல் பக்கராவை ஃபுல்லா ஓதி முடிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் பக்கராண்டத்தின 280 சொச்சம் வசனம். இப்ப நம்ம வீட்டை போய் அதை ஓத ஆரம்பிச்சோம்னா முடியாது நமக்கு. சூரத்துல் பக்கரா ஓதுறாங்க. அப்ப பின்னால போய் ஒருவர் மாட்டிக்கிட்டார் தான், கிட்டத்தட்ட அவருடைய ரிவாயத்தின் படி பார்த்தா மாட்டின மாதிரி தான். இதோட முடியும், ருக்கு போவாங்களோன்னு பார்த்தா திரும்ப ஸ்டார்ட் பண்ணாங்க அடுத்த சூறாவை. இதோட ரசூல்லா ருக்கு போறாங்கன்னு அவர் நினைக்கக்குள்ள அடுத்த ருக்கு, அடுத்த சூறா. அவங்க இன்ட்ரெஸ்டிங். அப்படியே நம்ம நமக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் ஆகும். அதுலயும் அந்த வைரமுத்து ஒரு கவிஞன் சொல்லுகிறான், காதலித்து பாருன்னு ஒரு கவிதை எழுதுகிறான். அதுல சொல்றான், நீ ஒரு பெண்ணை, ஜாஹிலியத் ஹராம், அது அந்த இதுக்காக சொல்றேன், இந்த ஜாஹிலியத்தை நீங்க புரியணும்ன்றதுக்காக. நீ காதலித்து பாருன்னா நிறைய விஷயங்கள் அதுல சொல்லிட்டு வந்து சொல்றான், காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும்,
காதலன் காதலிக்காக காத்திருந்தால் நிமிடங்கள் வருடங்களாகும், சந்தித்தால் வருடங்கள் நிமிடங்களாகும். ரெண்டு பேரும் சந்திச்சாங்கன்னா டைம் போறதே விளங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹோடு உரையாட ஆரம்பித்தால் டைம் போறது விளங்காது. அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங், அவ்வளவு மன நிம்மதி அல்ல அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் உங்களுக்கு கிடைக்கவில்லை? இந்த இடம்தான் தொழுகையில் முஸ்லிம்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான இடமா. என்னென்ற அன்புள்ள சகோதர சகோதரிகளை, இதுல ரெண்டு விஷயங்கள். ஒன்றென்றால், நம்முடைய தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் நாம் தொழுவதில்லை. இது ஒரு ரீசன். இரண்டாவது, இந்த தொழுகையின் உள்ளே பொதிந்திருக்கிற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் தருவதில்லை. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை, அவங்க காட்டி தந்த தொழுகையில நம்ம வெளிப்படையான விஷயங்களை கவனம் செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கையை எப்படி தூக்கணும், கையை கொண்டு போய் இந்த இதுல வைக்க வேண்டும், வலது கை மீது இடது கை மீது வலது கையை வைக்க வேண்டும், பார்வை சுஜூ செய்கிற இடத்துக்கு போகணும், ருக்கு போகும்போது முதுகு நேராக இருக்க வேண்டும், அத்தஹியாத்தில் உட்காரும் போது இந்த 2 விரல்களை மடித்து, சின்னி விரலை மோதிர விரலை மடித்து நடுவிரலையும் பெருவிரலையும் வட்டம் போட்டு சுட்டு விரலை நீட்டி வைத்துக் கொள்ள வேண்டும், கையை இடத்தை வைக்கணும், காலை இடத்தை வைக்கும், எல்லாம் செய்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த தொழுகையில் இருக்க வேண்டிய ஹுஷூ என்கிற ஒரு அம்சம் இருக்கிறது. ஹுஷூ என்று சொன்னால் என்ன? இறையச்சம், பக்தி. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையில் ஹுஷூவோடு இருப்பார்கள். அப்ப தொழுகையில ஹுஷூ என்பது வெரி 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஆனா அது அந்த அளவுக்கு வலியுறுத்தி பேசப்படுவதில்லை. நம்ம தக்பீர் கட்டுவதை வலியுறுத்துகிற அளவுக்கு ஹுஷூனுடைய வலியுறுத்தல் நிறைய பேர் காதுகள்ல விழுந்திருக்கா. அப்ப தொழுகையில் ஹுஷூவோடு இருந்தால் தொழுவார்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லல. தொழுகையில் ஹுஷூவோடு தொழுவார்கள், அவர்களுக்கு தான் வெற்றி, நிச்சயமாக வெற்றி என்று அல்லாஹ் சூரத்துல் முஃமினூனுடைய ஆரம்பத்தில் சொல்லி காட்டுகிறார். அப்ப ஹுஷூவோடு நீங்கள் தொழுதால் உங்களுடைய தொழுகையில் உள்ள லத்தத், அந்த இன்பம், தொழுகையில் உள்ள ராஹத், தொழுகையில் உள்ள அந்த மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். எப்ப பார்த்தாலும் தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும். கொஞ்சம் டென்ஷனா தொழணும், அந்த ஃபீலிங் வரும். எப்ப? ஹுஷூவோடு தொழுதால். அன்புள்ள சகோதர சகோதரிகளை, எப்படி ஹுஷூவோடு தொழுவது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஹுஷூவோடு எப்படி நான் தொழுவது? ஹுஷூவோடு தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும் என்றால், ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதிலிருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். பள்ளியில போய் ஒது செய்யறது சுன்னத்தில்லை. பள்ளியில போய் ஒது செய்யறது ஒது நிறை வரும். ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுன்னா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் போல ஒரு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால், இவர் ஒது செய்யும் போது அல்லாஹுக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒதுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிற பதிலையும், சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுறது சுன்னா, அதையும் கவனத்தில் எடுங்க. சுன்னத் தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சுன்னா. அதுலேயும் ஃபஜ்ரு தொழுகையினுடைய முந்தின 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடாமல் தொழுத, அதை வீட்டில் தொழுதுட்டு போறது. அப்ப வீட்டில் அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த ஃபீலிங் உடனேயே பள்ளிக்கு செல்வது. ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது. அதுக்கு பிறகு தொழுவது. தொழுதுட்டு அப்படியே வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது.
ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அந்த ஃபீலிங்கோட நடந்து போறது. போகும்போது சும்மா போகாம அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு போறது. பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக், அல்லது வேறு சில துஆக்கள் வருது, அந்த துஆக்களை ஓதி விட்டு பள்ளிக்குள்ள போறது. பள்ளிக்குள்ள போய் தொழுகைக்கு நிற்கும் போது பிகாம சொல்லியாச்சு அல்லது சுன்னத்துலப்புறம் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளை, அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால், நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய ஹுஷூவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சுத்ரா என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த சொல்லே நிறைய பேருக்கு தெரியாது. சுத்ரா, சுத்ரா என்றால் என்னென்றால், தொழுகையாளி தனக்கு முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவது, ஒரு திரையை ஏற்படுத்துவது. அப்ப வீட்டில பெண்கள் சுவர் ஓரமாக நின்று தொழுவது, கிபிலா பக்கம் சுவரை வச்சுக்கிறது. அப்படி பெரிய ஹோலாக இருக்குமாக இருந்தால் முன்னுக்கு ஒரு சேரை போட்டுக்கிறது, அல்லது பெட் இருந்தா பெட்டை சுத்ராவாக்கி கொண்டு தொழுறது, கபட் இருந்தா கபட்டை சுத்ராவாக்குறது. ஆண்களும் தூண்களை சுத்ராவாக்குறது அல்லது சுவர்களை சுத்ராவாக்குறது. நம்ம விரிக்கக்கூடிய முசல்லா ரெண்டாவது. முசல்லாவில் இந்த நிறைய படங்கள் உள்ள முசல்லாக்கள் யூஸ் பண்ணப்படாது. பிளேன் முசல்லா, முசல்லா யூஸ் பண்ணணும்டா, பிளேன் முசல்லா இல்லாட்டி தரை. என்ன, நம்ம கீழே பார்க்கும்போது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. இப்ப என்னண்டா காபத்துல்லா உள்ள சுத்ரா, கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம்னா காபத்துல்லா தெரியுது. இப்போ கனவெல்லாம் நினைவெல்லாம் வர வர பக்கம், நம்ம எப்ப மக்காவுக்கு போற, நம்ம எப்ப ஹஜ்ஜிக்கு போற, எப்ப உம்ராக்கு போற, இப்படி வர ஆரம்பிச்சா இப்ப பிசினஸுக்குள்ள போகும். அது ஒரு கன்சன்ட்ரேஷன், காசு சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது என்று ஒவ்வொரு படித்தரமா கொண்டு போய் கடைசியில தொழுகையில் இருக்க மாட்டேன். பெரும்பாலான நேரம் வெளியே தான் போகும். ரைட், அதனால சுத்ரா பிளேனாக இருக்கும். அடுத்தது பிசிக்கலா நம்மளும் குஷுவுக்குரிய முறையில் இருக்கவன். இதெல்லாம் ஹதீஸ் தான், நான் சொல்றது ஹதீஸினுடைய சமரிகளை சொல்லுகிறேன். பிசிக்கலான்னு சொன்னால் மலசலங்களை அடக்கி கொண்டு தொழக்கூடாது, சாப்பாட்டை ரெடியா வச்சுட்டு தொழப்படாது. என்ன, கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷா போகணும். தொழுகையில் நான் தொழப்போவது என்பது அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு. சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வ ஹுவ ஃபிஸ் ஸலாத். ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்றார்கள். அப்ப அந்த ஃபீலிங் வரணும். இப்ப நம்ம தொழக்கூடிய இடத்துல இருந்தா நீயத் அவசியமாகும். நீயத் ஷரத். என்ன, ஒரு கூட்டம் இந்த நீயத்தை போட்டு சமூகத்தை கொல்லுது. எப்படி? உஸல்லி ஃபர்தல் இஷாஇ 4 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன், அவருக்கு செட் ஆகல. திரும்ப உஸல்லி ஃபர்தல் இஷாஇ 4 ரகாத்தின் அதான் திரும்ப கை விடுறார். பாக்குறீங்களா இல்லையா பள்ளிக்குள்ள? இப்படியே அவர டைம் வேஸ்டா. என்னடா, என்னமோ யாரோ சொல்லி கொடுத்தீங்க, அவருக்கும் கிளியர் இல்லை. இந்த அலிஃபுக்கும் ராவுக்கும் இடையில அந்த நீயத்து வரும். எப்படிப்பா வரும்? இப்படியே போட்டு டைம். நீயத் என்பது உள்ளத்துல வர வேண்டியது. இந்த உஸல்லி ஃபர்தல் என்பதை வாஜிபாக்கி, பித்அத்தான ஒன்றை வாஜிபாக்கியதனால் நம்ம என்ன சொன்னோம்டா, ஊட்டிருந்து வரக்குள்ளே உனக்கு நீயத்து வந்துட்டு என்று சொல்ல ஆரம்பிச்ச உடனே இப்ப நீயத்தை இல்லாம தொலை தூங்கிட்டான். நின்று நினைக்கணும், யா அல்லாஹ், உனக்காக இஷா தொழ வந்திருக்கிறேன். தொழுகை என்பது உன்னை நினைவுபடுத்துவ. அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீ தொழு என்று சொல்கிறாய். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை மானக்கேடான அசிங்கமான பாவங்களை விட்டு தடு. ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடி, அந்த ஆற்றில் அவர் 5 தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பு எந்த அழுக்கும் இல்லாமல் போகுமே, அது போலதான் தொழுதால் பாவங்கள். இதெல்லாம் மனசுல ஃபீல் பண்ணி, யா அல்லாஹ், உனக்காக நான் இஷாவை தொழுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும். அதுக்கு பிறகு ஓதுகிற விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அதிலையும் கவலை சகோதர சகோதரர், என்ன சொல்றேன்னே தெரியல. ஒரு சகோதரரை நம்ம சும்மா சடன்லியா எழுப்புறோம், எழும்புங்க. எத்தனை வயசுன்னு கேட்கிறோம், 60 சொல்றாரு.
எப்ப இருந்து தொல்றீங்கன்னு கேட்கிறோம். மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து தொல்றேன்ன்றார். ஒரு 40 வருஷம் இல்லை அதோட கூட இருக்கும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட தொழுகையை கபூல் செய்யட்டும். தொழுகையில தக்பீர் காட்டினா என்ன ஓதுவீங்க? வஜ்ஜஹத் ஓதுவேன். வஜ்ஜஹத்துக்கு கருத்து தெரியுமா? தெரியா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் என்ன ஓதுவீங்க? அல்ஹம்து சூரா ஓதுவேன். அல்ஹம்து சூராக்கு கருத்து தெரியுமா? தெரியா. அதுக்கப்புறம் என்ன ஓதுவீங்க? ஒரு சூரா, கருத்து தெரியா. ருக்குல என்ன ஓதுவீங்க? சுப்ஹான ரப்பியல் அலீம். சுப்ஹான ரப்பியல் அலீமுக்காவது உங்களுக்கு கருத்து தெரியுமா? அதுக்கும் தெரியா. சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்றீங்களே, என்ன கருத்து? தெரியா. ரப்பனா வலக்கல் ஹம்த் கருத்து தெரியுமா? தெரியா. எவ்வளவு காலம் தொழுதார் சகோதரர்? 40 வருஷத்துக்கு மேல. என்ன அநியாயம் சகோதர சகோதரிகளே! ஏன் நம்ம யோசிக்காம இப்படி தொழுது கொண்டிருக்கிறோம்? ஏன் ஆசை வரல? வீட்டை மௌலவி இருக்கு, மகன் மௌலவி, மகள் மௌலவி, மஸ்ஜிதில் ஒரு மௌலவியை கொண்டாந்து வச்சிருக்கிறோம். அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாம அவர் சுத்தி திரிறார் சும்மா. வக்துக்கு தொழுவிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் மதரசாவும் ஒழுங்கா நடக்குது இல்ல. அந்த மௌலவியை பிடிச்சி எங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கருத்து சொல்லித்தாங்க, வேற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முயற்சி அதை விட வீட்டை தர்ஜுமா ஷேக் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தர்ஜுமத்துல் குர்ஆன் வாங்கி கொடுங்கண்டு. எடுத்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் வரணுமே, நமக்கு ஆசை வரணும். இஸ்லாம் என்று பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதே நேரத்தில் அவர் வேலை செய்யற இடத்துல சிங்களாக்கள் இருக்காங்கன்னா சிங்களம் பழகிறார், அல்லது அவர் வேலை செய்ய போற இடத்துக்கு இங்கிலீஷ் தேவைண்டா இங்கிலீஷ் பழகிறார், அரபு நாட்டுக்கு போன அரபு பழகிறார். அப்ப சாதாரணமா மனிதனோடு உரையாடுவதற்கு தேவையான மொழியை பழகுகிற நமக்கு நம்முடைய ரப்போடு உரையாடுவதற்கான மொழி தெரியவில்லை என்றால் இதை விட கை செய்தும் எதுவும் இருக்க முடியாது. அதுபோல தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஸ்லோவா இருக்கணும். துமஅனீனா துமஅனீனா. ருக்குல துமஅனீனாண்டா ருக்கு போய் ரிலாக்ஸா இருக்கும், சுஜூதுல ரிலாக்ஸா இருக்கும். அதுலயும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, தொழுகையில நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சான்ஸ் வேற எந்த ஒரு வணக்கத்திலும் கிடையாது. சகோதர சகோதரிகளை நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி அதுக்கு மேல் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் தொழுகையில் கிடைக்கிற சுஜூத் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல இக்ரால சொல்லக்குள்ள வஸ்ஜுத் வக்தரிப் என்றான், சுஜூது செய்து நெருங்கு என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும். ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, அதிலே நிறைய துஆ கேளுங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லஹ், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக அருகதையான ஒரு துஆ தான் அது. நம்மள எல்லாரும் ஃபீல் பண்ணிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சுஜூதில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த ரிலாக்ஸேஷன், அந்த மன அமைதி. சுஜூதை நீட்டணும், சுஜூதுல நிறைய துஆ கேட்கணும். அதுலேயும் தனிய சுன்னத்தான தொழுகைகள் தொழும்போது, தஹஜ்ஜுத் தொழும்போது இப்படியாக சுஜூதை நீட்டி நிலையை ஒழுங்காக அமைத்து ருக்குவிலே தாமதித்து நம்ம ஓதக்கூடியவைகளை எல்லாம் புரிந்து ஓதிக்கொண்டிருந்தால் இடையில ஷைத்தான் வருவான். இப்லீஸ் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், ஒரு ஷைத்தானை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான் தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான். அவன் வருவான், வந்து இடையில அப்படியே நம்மளை திசை திருப்ப பார்ப்பான், அப்படியே இழுத்துட்டு போவான். குஷூல இருந்து வெளியே கொண்டு போகக்குள்ள நம்ம ரியலைஸ் பண்ணணுமா வந்துட்டான் கூட்டாளி, இவனை நம்ம தூக்கி வீசணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இடது பக்கம் துப்புங்கண்டாங்க. அது மீனிங் பக்கத்தில் உள்ள முகத்துல துப்புறதல்ல. நோமலா துப்பிட்டு நம்ம நம்முடைய ஹுஷூவை தொழுகையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொழுகை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன இந்த மெத்தட்ல ஒரு தொழுகையை ட்ரை பண்ண, ஹுஷுவோடு தொழுது பாருங்க. தொடர்ந்து தொழ வேண்டும் என்கிற ஆசை வரும், மனத்தில் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும், அது மிக அற்புதமான ஒன்றாகும். ஒரு முஸ்லிம் தொழுகையை விட்டு தூரமாகி முஸ்லிமாக வாழ முடியாது. தொழுகையிலே அவன் ஈடுபடும் போது தொழுகையிலே ராஹத்தை, தொழுகையிலே குர்ரத்து ஐனை, தொழுகையிலே அவனுடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளையும் அவன் பெற வேண்டும். அப்படி தொழ வேண்டும் என்றால் அவன் ஹுஷூவோடு அந்த தொழுகையை தொழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த இஜ்திமாவிலே கலந்து கொண்டு 2 விஷயம் செய்யும்.
சொல்லப்பட்ட விஷயங்களை அதுல குறிப்பாக தொழுகை இன்ஷா அல்லாஹ் இந்த வீட்டில் எல்லாரும் தொழணும். அப்படி ஒரு முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லோரும் தொழ வேண்டும். பருவ வயது அடைந்த யாரும் தொழாமல் இருப்பதற்கு நோ சான்ஸ். இரண்டாவது, தொழுகையை நான் இன்ஷா அல்லாஹ் உயிரோட்டத்தோடு இதுக்கு பிறகு தொழ ட்ரை பண்ணுவேன் என்ற முடிவெடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை மறுமையிலே நம்முடைய முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுதாயா என்கிற கேள்வி. அந்த கேள்விக்கு நாம் எல்லோரும் ஆம் என்று பதில் சொல்லி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கு அந்த ரப் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.